கர்த்தருடைய வார்த்தை திருப்பிக்குவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 5 வரை. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்மனைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். முக்கியமான வேத ஆழங்களில் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. தேவ வல்லமைங்கிறத நீங்கள் நல்லா அனுபவிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நிறையபடிய சாட்சிகள்லாம் கேட்டேன். சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். பார்க்கலாம், இது கொஞ்சம் தியானிக்கலாம். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. போர்னா ஏதோ யுத்தம் பண்ணுறதில்ல. மாம்சத்தில் இப்போ நான் மாம்சம், எனக்கு மாம்சத்துக்கு என்ன தேவை? இந்த மாம்சத்துக்கு ஒரு தேவை இருக்கு இல்லையா? பசிக்கும் சாப்பாடு, கண்ணுக்கு ஒரு பசி இருக்குது. வயிறு பசியாக இருந்தால் வயருக்கு இதுதான் கொடுன்னு வயிறு கேட்காது. வயருக்கு உணவு போனால் போதும். ஆனால் நாக்கு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை விரும்பும். கரெக்டு தானே? பல்லு ஒரு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்குது. சிலவங்களுக்கு வந்து லெக் பீஸ் பிடிக்கும், சிலவங்களுக்கு போன்லெஸ் பிடிக்கும். சிலவங்களுக்கு கடிக்கிறதுக்கு முடியாது, சிலவங்களுக்கு கடிக்கலாம். ஸோ அந்த பல்லுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் ஒரு போர். மாம்சத்தின்படி நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஜீவன் இருக்குது. இந்த மாம்சம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தும் இருக்கலாம், கீழ்ப்படியாமலும் இருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த மாம்சம் இந்த பூமியில் சொந்தமாக யுத்தம் பண்ணாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா இந்த மாம்சத்தின்படி நமக்கு ஒரு யுத்தம் இல்லை. புரியுதா? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியல, என் வேலை நான் தான் செஞ்சுக்கணும், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் மனைவி உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, நீ இருக்கிறப்பா, எனக்கு தான் நிறைய பிரச்சனைப்பா. அப்பா அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் மாம்சத்தின்படி போரிடாமல் ஆவியின்படி நீ நடந்தா மாம்சத்தில் இருக்கிற யுத்தத்தை நீ தவிர்ப்ப. சிஸ்டர், பிரதர், நீங்கள் எல்லாரும் கவனிங்க. பரலோகத்தின் தேவன் மனுஷனை பூமிக்கு எதுக்கு கொண்டு வந்தார்னா, கொண்டு வந்து மாம்சத்துலலாம் உட்கார வச்சிருக்காரு. எதில் உட்கார வச்சிருக்காரு? இந்த மண் இல்லையா? இந்த மாம்சம்னா மண். இந்த மண் இந்த உயிர் போச்சுன்னா இந்த மண் என்ன செய்யணும்? மண்ணோடு மண்ணாக போயிடும். இந்த மண்ணிலிருந்து நம்மளை உருவாக்கி நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து நம்மளை ஜீவ ஆத்துமா ஆக்கினார். ஏன் நம்மளை ஜீவ ஆத்துமா ஆக்கினார்? நான் ஜீவ ஆத்மாவை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் ஜீவ ஆத்மா ஆக்கினார் அப்படின்னா, மனுஷன் ஜீவனை கொண்டு பிழைக்கணுமே அல்லாமல் மாம்சத்தை கொண்டு பிழைக்கக்கூடாது. ஜீவனை கொண்டு மாம்சத்தை கீழ்ப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த பூமியிலேருந்து எடுத்த ஒரு மண் கலவையை வச்சு நமக்கு ஜீவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். உள்ள ஜீவன் மறைந்திருக்குது. ஆனால் தேவன் விரும்புகிறது இந்த மாம்சம் ஜீவனால் அடையாளப்படணுமே அல்லாமல் மாம்சத்தால் ஜீவன் அடையாளப்படக்கூடாது. அதை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு ஆளுடைய அந்த ஃபிகர் இல்லையா, அவங்க என்ன ஹைட்டு, எந்த வீதி,
அவங்களுடைய என்ன மாதிரி பர்சனாலிட்டியில் இருக்கிறாங்க, அவங்க என்ன கலரில் இருக்கிறாங்க. ஸோ இதை தான் ஒரு ஆள், அந்த அவுட்டர் அப்பியரன்ஸை தான் ஒரு ஆள் வாட்ச் பண்ணுவாங்க. கரெக்டாக? இந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் போக 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 இந்த மண் இழுத்துட்டே இருக்கும். மண் என்ன செய்யும்? இழுத்துட்டே இருக்கு. அவுட்டர் அப்பியரன்ஸ் அது என்ன செய்யும்? எடுத்துகிட்டே இருக்கும். கடற்கரையில் இருக்கிற கல்லை பார்த்துருப்பீங்க, பாறாங்கல்லை பார்த்துருப்பீங்க. அது காற்றடிக்க அடிக்க அது தேஞ்சு போகும். தண்ணி அதில் படப்பட என்ன செய்யும்? தேஞ்சிடும். கடற்கரையில் இருக்கிற பாறையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நமக்கு நாட்கள் போக போக இந்த மண்ணான சரீரம் என்ன செய்யும்? உருமாறிக்கொண்டே இருக்கும். பொலிவை இழந்து கொண்டிருக்கும் அல்லது பலனை இழந்து கொண்டிருக்கும். ஆனால் இது இழந்து போகும்னு அவருக்கு தெரிந்துதான் தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். ஏன் ஜீவனை வச்சிருக்கிறார் அப்படின்னா, இது பொலிவை இழக்கிற நேரம் வர வர இந்த ஜீவனை கொண்டு பொலிவை மெருகேத்தி 50 வயசு இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன பலன் இருக்குமோ அந்த பலத்தை ஆண்டவர், அதாவது ஒரு 18 வயசுன்னா ஒரு வாலிபம் இல்லையா, ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு 30 வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வாலிபம். இந்த ஸ்ட்ராங்கான வாலிபத்தை, வாலிபத்தில் துடிப்பாக இருப்போம் இல்லை, எதை வேணால் செய்யலான்ற ஒரு இது இருக்கும், பலன் இருக்கும் இல்லையா. இதை, இந்த ஜீவனை எப்போ அனுபவிக்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறார். நீங்க ஜீவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க 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 ஜீவன் வளரும். சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுக்க கொடுக்க சரீரம் வளரும். ஆனால் ஜீவனுக்கு ஆகாரத்தை, சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுப்பதுக்கு உனக்கு சரீரத்துக்கு பசி இருக்கு. ஜீவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க பசி உனக்கு தெரியாது. பசி உனக்கு எப்ப தெரியும்னா, சில வருடங்கள் தாண்டி தெரியும், சில நாட்கள் கழிந்து தெரியும், சில சூழல்ல நீ தோற்று போனதுக்கு அப்புறமா அது தெரியும். ஐயோ இதை இப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் இது மட்டும் பசிச்சா, நீங்க சாதாரணமா நீங்க உங்க வயிற்றுக்கு பசி வந்தாலே நீங்க நல்ல பிஸியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசி தெரியாது. கரெக்டு தானே? அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில இளமைன்னு ஒன்று வரும்போது வாழ்க்கை புரியவே புரியாது. எப்படி? முதுமையை பற்றி யோசிக்கவே தோணாது. நாம தான் பெருசா அப்படின்னு அப்படி தோணும். ஆனால் அந்த நேரம் தான் நீ நிறைய ஆகாரத்தை உனக்கு கொடுக்கணும். வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்படின்னா நினைச்சேன்னா சாப்பிடுவேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது நாள் தானே. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எப்படி காத்துக்கொள்வான்? வசனத்தின்படி காத்துக்கொள்வான் அப்படின்னு இருக்கு. அப்போ வசனம், இப்போ போய் வாலிபனை, இப்போ ஒரு வாலிபன்ட்ட போய் இன்னைக்கு ஒரு 10 வசனம் படிச்சிங்களா? என்னப்பா எக்ஸாமுக்கே எவ்வளோ வேலை கிடக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் இருக்குது, டியூஷன் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக நமக்கு எதில் சொல்லலாம்? இந்த வாலிபம், இந்த டீனேஜ், இதெல்லாம் கமிட்மெண்ட்ஸ். ஆனால் பரலோகம் உன்னை இந்த நேரத்திலலாம் காத்துட்டே இருக்குது உனக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் நீ சாப்பிட்டாதான் இந்த வாலிபத்தை கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியும். எப்படி? இந்த வாலிபத்தில் நீ சாப்பிட்டாதான் 100 வயசில் இந்த வாலிபம் இருக்கும், 80 வயசில் இருக்கும், 120 வயசு வரைக்கும் போகும், 1000 வயசு வேணாலும் போகலாம். ஆனால் இந்த வாலிபத்தை நீ எங்கே காத்துக்கொள்ளணும்? ஒரு இந்த இப்போ பாருங்களேன், ஒரு 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 கனி என் வீட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். என் வீட்டில் ஒரு கனி விளையுதுங்க.
20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது வரும். நல்லா கவனிங்க, 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது வருங்க. அதை சாப்பிட்டா 200 வருஷம் சாப்பிட்ட அன்னைக்கு எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கலான்னு சொன்னேன்னு வைங்களேன். அப்படி இருக்குதுன்னு வைங்க. என் வீட்டில் எல்லாரும் எங்கே வந்து நிற்பணும்? அதுவும் எப்போ வந்து நிற்பணும்? இப்போ இவனும் இருக்காங்க. இவங்களை கொஞ்சம் நோக்கி பாருங்க. இப்போ இவங்க வந்து எப்போ எப்படி இவங்க அதை எப்படி பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லுங்க. கீவில் நிற்கிறதாவது காசை கொடுக்காதாவது எத்திச்சாடலாமடா, பறந்து போய் கடிக்கலாமடான்னு இருக்கும். அவர் தானே இருக்குமா இருக்காதா? பிள்ளைங்கள உங்களுக்கு இருக்குமா? ஆசைக்கு இருக்குமா? இருக்குமா? இருக்கும் தானே? பரலோகம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினை. வாலிபன் தன்னுடைய வழின்னா என்ன? உனக்கு வச்சிருக்கிற சுகம், சந்தோஷம், சமாதானம், கெரியர், படிப்பு, உயர்வு எல்லாம் உனக்கு என்னது? உன் வழி, உன் வாழ்க்கையில் வச்சு. இந்த வழியை எதனால் காத்துக்கொள்ளணுமா? வசனத்தால் காத்துக்கொள்ளணும். நான் சொல்கிறேன், எனக்கு வீட்டில் எனக்கு ஆண்டவர் ஒரு உண்மையாலுமே ஒரு கனியை தந்திருக்கிறார். அது 20 வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்டா எத்தனை 1000 வருஷம் வேணாலும் வாழலாம். ஆனால் அதை வாரத்தில் 2 முறை அது பழமாக வரும். வாரத்தில் இந்த இடத்துல நான் இதை கொண்டு வச்சு கொடுத்துட்ருக்கேன், விற்றுட்ருக்கேன். எப்படி சொல்லப்போனால் இலவசமாகவே கொடுக்குறேன். வேணுமா? வேணுமா? உங்கள் நேரம் இப்போ பாருங்களேன், நல்லா படித்தா நல்ல உயர்வுக்கு போகலாம். உண்மை இல்லையா? உண்மை தானே? அப்போ நீங்கள் எங்கே அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க? ஃபேஸில் தினமும் இந்த கடலை மாவு பூசி எலுமிச்சம்பழம் வச்சு கழுவுனா நல்ல பொலிவாக இருக்கும். இப்போவே நீங்கள் அதை காத்துக்கிட்டா, அது வயசான கஷ்டம், சுருங்கினது பிறகு அது நிமுக்கிறது கஷ்டம். இப்போவே நீங்கள் நிமித்தா அது கொழு கொழுன்னு இருக்கும். அது என்ன சொல்லுவீங்க? க்ளோவாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தினமும் கடலை மாவு வாரி பூசன்னா மல்தானி மெட்டி, மில்தானி மட்டியா, முல்தானி மட்டியா, அது என்னோ மொட்டி, இதெல்லாம் வாரி நீங்கள் தேய்ப்பீங்களா தேய்க்க மாட்டிங்களா? ஆனால் எப்போ தேய்ப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். இதுவரை நீங்கள் தேய்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ தேய்ப்பீங்க தெரியுமா? பிள்ளை வயசு என்னாச்சு? 23 23 தானாச்சு. பார்க்க பிள்ளை நல்லா தானே இருந்த பிள்ளை, ஒரு மாதிரி இருக்கு, ஃபேஸ் எல்லாம் சுருங்கி இருக்கு. அண்ணு போ பியூட்டி பண்ணு தேய்ச்சி ஒதுக்கி ஒதுக்கி உருட்டி தோணுமா இல்லையா? தோணுமா இல்லையாங்க? திடீர்னு வயசான மாதிரி ஆயிட்ட, சுருங்கி இருக்கு, கருத்து இருக்கியே, ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு உங்களுக்கு ஒரு சென்ஸ் வருமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ சுருங்கி போயிருக்கிற, இந்த மாம்சத்தின்படி நீ வாழாத, இப்பொழுதே 1000 வருஷம் நித்திய நாட்களுக்கு வாழுகிற இந்த கனியை சாப்பிடு. இந்த கனியை சாப்பிட்டா உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உனக்கு நித்திய நாட்களை இது தரும்.
ஹalleluya. Yes, it is not joke, I am telling. உனக்கு புரிகிறதுக்கு தான் இதெல்லாம் சொன்னேன். ஆனால் இட்ஸ் a true. இது என்னது? ட்ரூ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நல்லா இருக்கா? நான் செழிப்பா இருக்கேனா? எனக்கு எத்தனை வயசாச்சு? சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சு படிச்சு சொல்றது வேற இருக்கு. என்னை பார்த்தா சொல்லுவாங்களா? இதுதான் அறிகுறி. பொறாம தெரிச்சம்பம். எப்படி? அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 42 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இந்த வார்த்தையை கொண்டு போஷிக்க தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஆவியின்படி வாழ கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 150 வயசுல இப்படி தான் இருப்பீங்க. சொல்லப்போனால் இப்படி இருக்க மாட்டேங்க, இதை விட வேற லெவலுக்கு இருப்பீங்க. கரெக்டா? இது உங்களுக்கு அவுட்டரில் புரியுறது. இது உங்களுக்கு அவுட்டரில் புரியறதுக்கு சொன்னேன். இங்க பவுல் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நாங்கள், சொல்லுங்க, நாங்கள்னா அவன் பவுல் மட்டும் இல்லை, அவனுக்கு கூட இருந்த எல்லாரையும் சேர்த்து சொல்றான். இப்போ நான் சொன்னா சபை, நீங்க எல்லாரும் சேர்ந்து, ரைட்டா? இப்போ இவன் சொல்றான், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கும்படி தேவ பலனாய் இருக்கிறது. இந்த போராயுதங்கள் அரண்கள் உன் வாழ்க்கைய இந்த மாம்சத்துல நீ சாகாமையை அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு சத்துரு ஒரு கண்ணி வச்சிருக்கான், அல்லது இந்த உலகம் ஒரு கண்ணியை வச்சிருக்கு. நம்மளை சுத்தி நம்மளுடைய எதிர்காலத்தை தடை பண்றதுக்கு நிறைய அரண்கள் இருக்குது. அதை விட ரொம்ப கொடுமையான அரண், அதனுடைய துவக்க அரண் எண்ண அரண்கள், சிந்தையின் அரண்கள். செயலெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல என்னது? உன் சிந்தை. உன் ஆத்துமாவில் நீ வாழ்வதற்கு, நீ செழிப்பா வாழ்வதற்கு, நீ இளமையா வாழ்வதற்கு, சுகத்தோட வாழ்வதற்கு, சந்தோஷத்தோட வாழ்வதற்கு தடையாய் ஒரு அரண்கள் இருக்குது. இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவனுடைய பலன் வேணும். இந்த தேவ பலன் எங்கேருந்து வரும்னா தேவ வசனங்களிலிருந்து வரும். வசனம்தான் கனி. வசனம் உனக்குள்ள வந்துச்சுன்னா அது கனி கொடுக்கும். வசனம் உள்ள வரலன்னா உள்ள கனி கொடுக்காது. கரெக்டா? அதனால தான் எங்களுடைய போராயுதங்கள் பேரன் லவுலியாயிராமல், எங்களுடைய போராயுதங்கள் மில்தானி மல்டியா இல்லாமல், எங்களுடைய போராயுதங்கள் வேற என்னது தெரியலையே, கடலை மாவாயிராமல், எங்களுடைய போராயுதங்கள் தயிர், மஞ்சள், பப்பாளி பழம், உள்ளே போடவும் வெளியே பூசவும், ரோஸ் வாட்டர், காலிஃப்ளவர், ஆலேவேரா, ஆளு வேற. ஓ சூப்பர்ல. ஆலேவேரா வேற யாரு? ஆலிவ் ஆயில். போடா. அதுவாய் இராமல், மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல்
அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு எங்கள் போராயிரம் தேவ பலம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வர்ஷிப்புக்கு நீங்க பார்த்தீங்க, நீங்க தேவ அன்பை உணர்ந்த உடனே உள்ள இருக்கிற சரீரம் எல்லாம், நான் பார்த்தேன் சிஸ்டர், இன்னைக்கு லிட்டரலா சில அவங்களில் சில சுரப்பிகள் எல்லாம் செத்து கிடந்த சுரப்பிகள் அப்படியே இதுக்கு தான் நேரம் வெளுக்கக்கு முன்னாடி இங்க வந்து காத்திருக்கணும். தாவீத மாதிரி நேரம் தொடங்குங்க, முடிக்காதீங்க. எப்படி முடிக்காதீங்கன்னு சொல்லணும். நீ முடிக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய உள்ளத்துல 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 அப்படி கழிகூர்ந்து இருக்கிறேன்னா, நீ வெளியில இருக்கிற சத்ருவின் போராயுதங்களை உடைச்சிட்ட. இல்லைன்னா மாம்சத்தின்படி நீ சிந்திப்ப, மாம்சத்தின்படி போரிடுவ. ஐயோ, நான் இந்த நேரத்தில் அங்கே போகணுமே, இந்த காரியத்தை செய்யணுமே, அந்த கோடியை நான் வாண்டி இந்த கோடியில் அடிக்கணுமே, இந்த கோடியை வந்து அங்கே அடிக்கணுமே, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கணுமே. அவ்வளோதான். எங்களுடைய போராயுதங்கள் பாருங்க, பவுல் சொல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவனுடைய பலன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. வாட் இஸ் தட்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தை, கணக்கு, தேவ அறிவை உள்ள விடுவதை தாண்டி அதை உள்ள விடாம தடை பண்ணுகிற எல்லா சிந்தையும் மேட்டிமையான சிந்தை. பாஸ்டர், 12 மணிக்கு எங்கேஜ்மெண்ட் வீடு உனக்கா? ஒன்ன ஒருத்தர் திருமணம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாரு, அவருக்கு கூட நீ குடித்தனம் நடத்தணும். நடத்தலைன்னா நீ இன்னொரு என்கேஜ்மெண்ட் விட்டு போனா அங்க பஞ்சு எரியும், அந்த என்கேஜ்மெண்ட் போயும், நீ ஒரு தரித்திரமா போய் நிற்பாங்க. ஆனா தேவனுடைய செயல்களை நிறைவாய் அவர் விரும்புகிறபடி பெற்றுட்டு உன் பிரசன்ஸ் ஒரு சின்ன நகமா இருந்தாலும் அங்க உயிர் வரும், அங்கே உயிர் வரும். உனக்காய் காத்திருப்பார்கள். அந்த பிரதர் வந்த பிரதர் காரியம் நடக்கும். அந்த அக்கா வரணும், அவ இப்ப கோயில் இருக்கிறான், அவ அங்க வந்த வரவு நடந்தா போதும். உனக்காய் காத்திருப்பார்கள். ஏன்னா நீ ஜீவனுக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் எதையுமே மேட்டிமையாய் கருதுவதில்லை. ஜீவன் சொல்லுங்க, ஜீவன். பாருங்க, தர்க்கங்கள், இதுக்கு சில தர்க்கங்கள் இருக்கும். எப்படி அந்த சபைகளில் எல்லாம் நேரத்தை முடியுது, அது நேரமும் முடியும். அங்க எல்லாம் கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்கும், அது கரெக்ட். கர்த்தரோண்ட கேட்கிறாரு, உள்ளத்துக்குள்ள அவர் வர, நான் வரனா? அவர் வராத இடத்துல நீ பிரசன்ட் ஆவதே சாபம். அவர் வராத இடத்துல நீ ஒரு செகண்ட் நிக்காத. நீ திருமண வீட்டுக்கு போனாதான் அவன் எனக்கு பயலுக பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வர. அப்படி ஒரு கல்யாணம் அவனை பயலுக்கு பண்ண வேண்டாம். அப்படி ஒரு மேட்டிமை உன் வாழ்க்கையில தேவையில்லை.
கர்த்தர் கானா ஊர் கல்யாண வீட்டில் இருந்தபடினால் அங்க குறைவுகள் தீர்ந்தது. மரியா கூட பார்க்குறா, இவன்கிட்ட ஏதோ ஒன்று வரணுமே, இன்னும் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்குறா. எப்பா எதாவது செய்யறது, என்னது எதாவது செய்யறது, நம்ம மை டைம் இஸ் நாட் கம்மிங். எப்படி? என் வேலை இன்னும் வரவில்லை, பட் இட் இஸ் கம்மிங். அது வந்தபோது முந்தைய ரசத்தை காட்டிலும் அதிக ருசி உள்ளதாய், அதிக மேன்மை உள்ளதாய், அது அந்த கானா ஊரையே கலக்கின ஒரு ரசமா மாறிச்சு. ஹல்லேலூயா. உன் முந்தைய வாழ்க்கை, உன் முந்தைய வரலாறு, உன் குடும்ப வரலாறு, உன் கல்யாண வரலாறு, உன் சடங்கு வீடு வரலாறு, உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தில் இருக்கிற வழிபாடை விட்டு வெளியே வா. Come out of there. அந்த மேட்டுமையான காரியங்களை விட்டு வெளியே வா. நீ ஜீவனை அனுபவிக்காதபடிக்கு நீயே மற்றவர்களையும் கொண்டு கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறாரு? 4வது வசனம். உங்கள் கீழ்ப்படி கம்பரன ஹூட்டலியாரா பிரம்மா ஹூடாதாரிஸ். எஸ் வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள். 3லேருந்து வாசிங்க ஒரு வாட்டி கூட. நாங்கள் மாம்சத்தில் சில்லிசன், மாம்சத்தில் நடக்கிறோன்னா நடந்து போகிறது இல்லைங்க. மாம்சத்தில் நமக்கு என்ன இருக்கு? இல்லை மாம்சத்தின் இல்லைன்னா பலவீனத்தெல்லாம் விட்டுருங்க. மாம்சத்தில்னா நீங்கள் பலத்தோட, உங்கள் மாம்ச பலத்தோடு இருக்கும்போது நீங்கள் என்னென்ன செய்வீங்க, அது யார் யாருக்கு செய்வீங்க? உங்கள் கடமைகள் ஒன்று இருக்குல்ல, புருஷன் மனைவிக்கு, மனைவி புருஷன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர், வேலை செய்யணும், கையின் பிரயாசத்தை நீங்கள் சம்பாதிக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் எது ப்ரெசென்ட் ஆகுது? எதுங்க? இந்த மாம்ச மனுஷன் தானே ப்ரெசென்ட் ஆகுறான். இவனுக்கு பஞ்சு தானே கேட்குதுங்க. இது தானே போய் பஞ்ச் பண்ணணும். இது பஞ்ச் பண்ணால் தானே அட்டென்ஷன் கிடைக்கும். அப்படி தானே? இது தானே போய் எழுதணும். இது எழுதுனா தானே வேலைக்கு ஆகும். இந்த கண் இருந்தானே கம்ப்யூட்டரில் வேலை பார்க்க முடியும். இந்த விரல் இருக்கணும் தானே. இது மாம்சம். பவுல் சொல்கிறான், நாங்கள் இதன்படி, நாங்கள் இதை பெற்றிருந்தாலும் இதன்படி போரிடுகிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி யுத்தம் பண்றது இல்லைங்க. மாம்சத்தின்படி வேலை செய்ய மாட்டோங்க. நாங்கள் எங்கள் வேலையை மாம்சத்தில் செய்ய மாட்டோம். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய். ஏற்றனா இது சொல்ற மாதிரி, இது சொல்ற மாதிரி, இது சொல்ற மாதிரி இல்ல, இது சொல்ற மாதிரி இல்ல, இது சொல்ற மாதிரி இல்ல. எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கார் பாரு. வசனம் இருக்குல்ல, நீ அதை உள்ள சாப்பிடாம அது சொல்லாது. சாப்பிடலன்னா அது சொல்லவே சொல்லாது. சாப்பிடலன்னா அது காட்டாது. 4 நாள் சாப்பிடலன்னா வயிறு சுருங்குது, உடம்பு பலனட்டு போகுதுல்ல. அதே மாதிரி ஆவி மனுஷன் நீ உட்கொள்ளல, உணவு சாப்பிடலன்னு வச்சுக்கோ, ஆவி மனுஷனுக்கு வேலை செய்ய முடியாது. ஆவி மனுஷன் வேலை செய்யலைன்னா நீ மாம்சத்தில் வேலை செஞ்சுட்டே இருப்ப, டயர்டாயிருவ, சீக்கிரமாக வியாதி வந்துடும். என்னென்ன வியாதி என்னென்ன நேரம் வரணுமோ அதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துடும். அது இல்லையே, இதை 40 வயசு தாண்டி தானே வரணும், இப்போவே வந்துடும். 60 வயசில் வர வேண்டியது 50 வயசில் வந்துடும். ஏன்னா நீ எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற? மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணுற. உனக்கு சம்பாதிக்கணும், நீ என்ன செய்வ? உன் சரீர பலத்தை அதிகமாக காட்டுவ, உன் ஞானத்தை அதிகமாக காட்டுவ. நைட்டு வந்து என்ன ஆகும்? மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ வீட்டில் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். ஒழுங்கான தூக்கம் நடக்குமா? தூக்கம் வராது. அடுத்து அதனால மறுநாள் நீ வேலை செய்கிறதும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதன் அவன் சொல்கிறான், அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இல்லாதபடிக்கு அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன். ஹல்லேலூயா.
இப்போ போடுங்க, அடுத்த வசனம் போடுங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, இதை நாங்கள் தர்க்கமே, இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்வோங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை, மேட்டிமைன்னா சிந்தை, என்னுடைய முடிவு, என்னுடைய செயல்கள், என் அறிவு சார்ந்த செயல்கள், என் கை சார்ந்த செயல்கள், என்னுடைய எல்லாம் அந்த மாம்சத்துப்படி நான் என்னென்ன செய்வனோ, என்னென்ன சிந்திப்பனோ, அதெல்லாம் அங்கேருந்து அதெல்லாம் எழும்பி வருகிற அந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் நான் என்ன செய்ய, நிர்மூலமாக்கி. இப்போ பாருங்களேன், ஒரு ஆளை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறீங்க, நீங்களே கூட்டிகிட்டு போகிறீங்க. செக் பண்ணுறீங்க. டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, உங்கள் பாடியில் கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, சால்ட் இருக்குது, மல்லி இருக்குது, வரப்போகுது மிளகு கொஞ்சம் கூடி இருக்கு, ஜீரகம் கூடி இருக்கு, இஞ்சி கூடி கிடக்கு, காப்பி பொடி கொஞ்சம் கூடி இருக்கு, இதெல்லாம் வரப்போகுது. பிசாசு இதெல்லாம் கொண்டுருவான். நீ எதை அதிகமாக கட்டி பிடிச்சு இதெல்லாம் என்ன முடியாது, என்ன இருந்தாலும் என்ன பெண்டாட்டி ஒரு சூடாக ஒரு சாயம் போடுவதா பிரதர், நான் ஹோட்டலுக்கே போக மாட்டேன், வெரி பெர்ஃபெக்ட்லி டோட்டல் அங்கே ஆப்பு அடுத்து என்ன அவள் போடுவா பாச, நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம போய் ஹோட்டலில் போய் ஒன்று வச்சா அதுதான் ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க முடிஞ்சு போகும். அதுவும் மேட்டிமே தான், அதுவும் மேட்டிமே தான். அப்போது இந்த மேட்டிக்கு எப்படி வரும்னு கவனிங்க. நான் தான் சொல்ல வந்தேன். டாக்டர்கிட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறீங்க, டாக்டர் என்ன சொல்லுவார், பிரதர் உங்களுக்கு உப்பு, சால்ட்டு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் இருக்குது. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, யார் ஏங்குவது, அந்த வியாதிப்பட்ட ஆள், சரி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் 40 வயசு ஆனால் இது வரும், வராமல் இருந்தால் தான் நம்ம ஏதாவது யோசிக்கணும், வரும், இது கண்டிப்பாக வரும். உடனே பக்கத்தில் இருக்கு, எனக்கு எத்தனை வயசு, 37.5, ஒரு 37.5, அவனுக்கு 7.5 அப்போ ஸ்டார்ட் ஆகும், அவனுக்கு 7.5 அப்போ ஸ்டார்ட் ஆகும். ஏன் அவன் எதை நம்புவான், ஏன்னா அவன் மாம்சத்தின்படி போரிடுறவன்ல, இவனுக்கு என்ன வந்துச்சோ அது இவனுக்கு வந்துருச்சு. ஏன்னா எனக்கு நல்ல டைம், 7.5 ஸ்டார்ட் ஆகுற நேரம். அப்போது அந்த அப்போ என்ன இவன் என்ன செய்வான் வந்துட்டு கேட்டியா, செல்லப்பனுக்கு சுகரு, நல்ல மிளகு, ஜீரகம் இதெல்லாம் இருக்காமே அப்படின்னு இவன் வந்து இப்போ பொண்டாட்டிகிட்ட சொல்லுவான். உடனே இவன் சொல்லுவா, ஆமாங்க, எப்படி ஆமாங்க, நீங்களும் இந்த ஜீரகம், இந்த மல்லி, இஞ்சி எல்லாம் கொஞ்சம் குறைச்சி தின்னணும்னு சொல்லி மாம்சத்தில் இவன் என்ன செய்வா, அக்கறை எடுத்து எனக்கு புருஷனுக்கு இப்போ வேற 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, புரியுதா? அதனால் இந்த உப்பு, மிளகு, சுகரு இதெல்லாம் நம்ம இனி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. இதுவும் நியாயமான காரியம் தானேங்க, பேலன்ஸ் பண்ணுறது நியாயமான காரியம் தானே, சுகர் எடுக்காமல் இருக்க நியாயமான காரியம் தானே. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் இதெல்லாம் எடுக்காமல், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து கம்மியாக எடுக்கிறது அதெல்லாம் ஓகே, எடுக்காமல் இருக்கிறது குட். சில தேவையில்லாமல் சில கொழுப்பான பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருக்கிறது, பேலன்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஏஜ் போக போக உங்களுடைய உணவில் நீங்கள் வந்து ஞானமாக இருக்க வேண்டிய அவசியம்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அரண்களையும் இந்த அரண்களை கொண்டு அரண்களை நிர்மூலமாகும்படி நீ எடுக்கிற இந்த மேட்டிமையான சிந்தைகளும் செயல்களையும் தாண்டி நான் உனக்கு ஒரு பலத்தை வச்சிருக்கிறேன். இந்த அரண்களையும் இந்த அரண்களை கொண்டு வர மேட்டிமையான சிந்தைகளையும் நிர்மூலம் பண்ணுகிற தேவ பலன்,
பாஸ்டர் யூ ஹேவ் டு மெயின்டைன் வாட் எவர் த டயட். நீ டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கோ, நீ ஃபுட்டில் கான்சியஸாக இருந்துக்கோ, மேக்கப்பில் கான்சியஸாக இருந்துக்கோ, உன் ஸ்கின்னை நீ கரெக்டாக கான்சியஸாக டெவலப் பண்ணிட்டு இருக்கிற, தட்ஸ் ஆல் இஸ் குட். நீ பண்ணிக்கோ, தப்பே இல்லை. ஆனா ஆண்டவருடைய செயல் மாம்சத்தின்படி அல்ல. இதெல்லாம் நீ 5 நாள் 10 நாள் 10 வருஷம் 15 வருஷம் உன் ஜீவனை தள்ளி போட முடியும். ஆனா தேவ பலன் உனக்கு நித்திய நாட்களை தருகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணி போட்டு சாப்பிடுவ, இல்ல ஏதோ ஒண்ணு தேவையில்லாத எடுக்காம நீ இருக்கலாம். ஆனா அது மாம்சத்தின் அரண்கள், அது மாம்ச முடிவுகள். அது உனக்கு நீ ஹாஸ்பிட்டலில் கூட்டு போன இல்லை 40 வயசு, அவனுக்கு சுகர் வந்து இல்லை, அவன் ஒரு 80 வயசுல சாவுவானா, நீ என்ன செய்வ? கான்சியஸா இருந்த ஒரு 90 வயசுல நீ சாவுவ. சாவு முடியும் தம்பி. ஆனா கத்த சொல்றது அது இல்லை. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. ஹல்லேலூயா. அது உனக்கு நீ இதுவரை என்ன நினைச்சா பணம், அது ஒரு மண்ணுக்கு ஆகாது. பணம் இருக்கிறதுனால இல்ல, தேவ பலன் வேணும். அது இல்லாம பணத்தை ஆளுகை செய்ய முடியாது, ஜீவனை ஆளுகை செய்ய முடியாது. நீ உனக்கு கொடுத்த எல்லாத்திலையும் நீ தேவனை அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தர்க்கங்கள், தர்க்கம் என்னது இன்னைக்கு ஓடுது இல்லை, யூடியூப் ஓடுதா, ஹெல்த் டிப்ஸ் என்ன, அதென்ன இதென்ன. நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, நல்லது. உன் சரீரத்துக்கு தினமும் ஒரு அசைவை கூட, நல்லது. கண்டிப்பாக நீ கொடுக்கணும். ஏன்னா இது மண்ணில் இருக்குது, மண்ணுக்கு ஒரு அசைவுகள் தேவைதான். நீ அப்படியே இருந்துடக்கூடாது. உணவு இந்த சரீரத்துக்கு வயிற்றுக்கு தேவை. ஆனால் நீ இதையெல்லாம் எடுத்தும் பரலோகம் சொல்றது, நீ இதை எடுக்கிறதுனால் மாத்திரம் நீ பிழைக்க முடியாது. நீ இதற்காக யுத்தம் பண்ணுவ. ஐயோ சாப்பிடணுமே, அதுக்காக வேலை செய்யணுமே, ஐயோ இதை பண்ணணுமே, இதை டீவை கட்டணுமே, இந்த இதை பண்ணணுமே, இந்த லாஸை நான் மெயின்டைன் பண்ணணுமே, இது லாஸ் ஆகாம பார்த்துக்கணுமே, இதெல்லாம் இந்த சிந்தைகள் எல்லாம் குட்டு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இது உன்னை பிழைக்க வைக்காது. 50,000 கடத்தை போக்குறதுக்கு நீ பிரயாசிப்ப, ஆனால் அது முடிஞ்சு ஆண்டவரேன்னு சொல்லிக்குமண்ணே 5 லட்ச ரூபா கடன் வந்திருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் கொடுக்கிற அந்த சத்தை, அந்த தேவ பலத்தை எடுத்தேனா மற்றதையெல்லாம் சிறைப்படுத்திடுவியான். பாருங்க, அவைகளால் நீங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நீ வந்து கீழ்ப்படுத்தினா, அரெஸ்ட் பண்ணா அவர் ஜெயிலில் போட்டுருவார். எதை? வியாதியை நீ என்ன செய்யணும்? வியாதியை நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆண்டவரே இப்படி ஒரு பொல்லாத வியாதி என்னட்ட வருவேன்னு சொல்லுது, தூக்கிடுவாங்க. அதை அரெஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அது ஜெயிலே இருக்கும். ஜெயிலில் இருக்கிறது என்ன வெளியில் வரும்? உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், அவனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, அவன் ஜெயில். அவனுக்கு எத்தனை வருஷம் ஆயுள்? ஒரு 50 வருஷம் ஆயுள்னு வைங்க. அவன் அங்கே உள்ளே இருக்கேன், வெளியே வரவே இல்லை. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் இருப்பீங்க? 50 வருஷம் நீங்கள் சொச்சதையாக இருப்பீங்கல்ல, அவ்வளோதான். உங்களுக்கு தேவன் கொடுத்த நித்திய நாட்களை பறித்து கொண்டு போகிற வியாதி, பிரச்சனை, போராட்டம், இதை எல்லாத்தையும் கர்த்தருக்கு சிறையாக கொடுத்துட்டீங்க. அவர் அங்கே பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காரு. அடைச்சி வச்ச பிறகு அவர் வெளியே விடவே இல்லை. 10 நாள் பரவாயில்ல வரலான்னு கேட்டவரும் விடலை. எப்படி சில கொஞ்சம் வந்துருயா இல்லையா, இடையில லைட் அந்த மழை சமயம் வந்துண்டு போகுத, அப்படி ஒரு பரவல் கொடுக்கறது இல்லை கர்த்தர், இல்லையா? சில ஆயுள் கைதிக்கு பரவல் கொடுப்பாங்க பார்த்தீங்க. 10 நாள் பரவலில் விடுவிக்கப்பட்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவருக்கு 1 மாதம் பரவல் கொடுக்கப்பட்டது.
நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவனும் எல்லா சம்பவத்தையும் கேட்டுட்டு ஒரு வாரம் லீவில் இருக்கும். பரவல் என்னாச்சு? அது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று அழுது உருகி செபித்துக் கொண்டு போனார்களே கச்சாவே இந்த சகோதரி. ஆமாடா, சாயங்காலம் புருஷன் வந்த வேளையில, அவர் நனைந்து கொண்டு வந்த வேளையில சுக்கு காப்பி போட சொன்னார். என்னவென்று கேட்டேன். கேட்டாள். அது ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பா இருக்கு, மூக்கிலையும் குறுகுறுன்னு இருக்கு, ஒரு குறுமளவு போட்டு ஒரு சாயதா. உடனே இந்த அம்மாவுக்கு சிந்தை எங்க போகும் தெரியுமா? அது போன அவருக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒருபடி மேலவே அவருக்கு ஐட்டம் என்னட்ட வருமோ என்னதோ. எனக்கும் ஒரு மாதிரி. அவனுக்கிட்ட தானே வந்து பரவாயில்ல, உனக்கு எப்படி வந்து மேட்டிமையான சிந்தனை. ஜலதோஷம் வராது இருக்குமா? நீ சொத்து வராதுன்னா வராது. ஏன்னா அந்த சிந்தைய நீ கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி இருக்கிறார். He never open. அவர் அதை ஓபன் பண்ணி உனக்கு தர மாட்டாரே. நீ சிறைப்படுத்தி இருக்க. யார்கிட்ட? நீ பாளையங்கோட்டை ஜெயிலையோ சென்ட்ரல் ஜெயிலையோ போடல, நீ அவருடைய ஜெயில போட்டிருக்க. அது எப்படி வெளியே வரும்? சிறைப்படுத்திட்டேன், முடிஞ்சிடு. நான் சுகமாயிட்டேன், அவருடைய தழும்புகளா நான் சுகமானேன். உலகதரமான காரியங்கள் அது இருக்கு, 2 நாள் இருக்கும். இட் இஸ் நாட் ஜோக் சிஸ்டர். நான் உங்களுக்கு இந்த ரெலந்தை பற்றி ஒரு நாள் பிரசங்கிக்கிறேன். அதில் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே போய் நிற்குங்க. நாக்க நீட்டுங்க, பிடிச்ச ஒரு கையால் ஒரு கடி கடிங்க. நாக்கையிலேயே அழிவி சத்துல போச்சு. ஜீவனும் மரணமும். நான் உயிரோட இருக்கா? இருக்குதானே? அதான் பிரச்சனை. ஏன்னா இந்த சரீரத்திலேயே ரொம்ப ஈரப்பதம் எப்போ இருக்கிற ஒரே இடம் இதுதான். பயங்கர ஈரம். இது ஈரம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க வறண்டுரும். அதனாலதான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இது பேசணும்னா உள்ளத்தின் நிறைவால். வாய் தவறி வந்துட்டு பாஸ்டர், நான் என்ன சேர்க்கு? வாய் தவறவில்லை, உன் வாழ்க்கையை தவறிவிட்டது, போ, முடிந்தாய், அவ்வளவுதான். டே, நீ ஒன்ன எஸ்ன்னு சொல்லாம இது கேட்காது. ஏங்க, இந்த சர்ச்சுக்கு 3 கேட் இருக்குன்னு வைங்க. 3, இது ஒரு கேட்டு, சரியா? அடுத்த ஒரு கேட்டு, அங்க ஒரு கேட்டு. ஆசிக்கு இங்க இருந்தவன் டப்புன்னு வெளியே அங்க போய் நிக்காய். ஆனா இங்க எல்லாம் பூட்டி இருக்கு. எப்படி? ஃபுல்லா பூட்டி இருக்கு. இவன் அங்க நிக்காய். ஆனா இவன் சொல்றான், அங்கதான் இருக்கேன். எங்க இருக்கே? ஏண்டா நீ அங்க நிக்கிறேன்னா என்ன நடந்திருக்கு? இது திறந்திருக்கு, அது திறந்திருக்கு, அதுவும் திறந்திருக்கு. 3 கேட்டு திறந்துதான் இவன் அங்க நிக்கிறான். நீ இப்ப சொல்லுவியா, வியாதி நான் விரும்ப செய்ய, எனக்கு தக்க கிட்டணும், நான் என்ன விரும்ப செய்ய,
கிறுக்கா, உனக்கு பைத்தியமா, யாரெങ്കിലും வியாதி வரும்னு விரும்புவனுமா? விரும்பினாய். 40 வயசுக்காரனை உடனே போனது தப்பு. போகும்போது எப்படி போயிருக்கணும்? ஆண்டவரோட போயிருக்கணும். அவனுக்கு வியாதி வந்தது பிரச்சனை இல்லை, நீ அவனை கொண்டு பிசாசு உனக்குள்ள வருவதற்கு நீ உன் இருதயத்தை திறந்து கொடுத்தாய். மகனே, நீ கொடுக்காம அது வரல. நீ அந்த இடத்திலே அந்த அரணை முறிச்சிருக்கணும். அந்த மேட்டிமையான சிந்தையை அங்கே முறித்து கொள்ள வேண்டும். சிலவங்களுக்கு வந்து பெருமை வேற. ஆக்சுவலாக ஒரு 1 வீக் நான் வந்து பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். இப்போ ஆம்பளைங்களும் அப்படி ஆகிட்டாங்க. 1 வீக்காக பெட் ரெஸ்ட் பாஸ், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும். ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தேன். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். இதையா என் வார்த்தை சொல்லுது. இதான் தேவன் சொல்றாரு. உனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படலாம், ஆனா அந்த மேட்டிமையான சிந்தையை அடுப்பங்கடல தூக்கி போட்டு கிறிஸ்துக்குள்ள சிறைப்படுத்திட்டு அரண்களை நிர்மூலமாக்கி தேவ பலனை ஹைலைட் பண்ணிடணும். ஹல்லேலூயா. சிஸ்டர் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் கொஞ்சம் அசதியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏறி மிதிச்சிட்டு போங்க. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். வகை, ஒரு சின்ன வகை அவனுக்கு கிடைச்சா போதும், கொஞ்சம் பழி கிடைச்சா போதும், முடிச்சிடும், காலி பண்ணிடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ இருந்தாலே உலகத்துக்கு சிந்தனை வந்துரும்பா. ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன வரும்? எனக்கு எத்தனையோ டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய. எனக்கு குறைஞ்சது ஒரு 35-40 ஸ்டூடெண்ட்டு டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க அப்பப்போ யாராவது கூப்பிடுவாங்க, பேசுவேன். டாக்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட மறக்கவே மாட்டாங்க. நீ என்ன வேணா படிச்சுக்கோ, ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவை விசுவாசிச்சு கைவை, மருந்து செய், அப்பதான் அவன் சுகமாவான். ஏன்னா உன் மருத்துவம் சொல்றதும் என் வேதம் சொல்றதும் வேற. வேதம் சொல்றதும் வியாதியே இல்லைன்னு. மருத்துவம் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா வியாதி உண்டு. என்கிட்ட ஒரு ஆள் ஆர்கியூ பண்ணார். என்கிட்ட ஒரு ஆள், ஒரு மெடிசனில் ஒரு ஆள், ஊழியக்காரராகவும் இருக்கார். பிரதர், 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி மினிமம் நமக்கு சளி, காய்ச்சல் போன்றவை வரணும். எப்படி? அது கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் நம்ம என்ன ஆகும்? சரி, ஒரு ரிஃப்ரெஷ் ஆகும். ஏண்டா சிஸ்டத்தில் ரைட் கிளிக் பண்ணி F5 தானே ரிஃப்ரெஷ், F5 அடித்தாதான் ரிஃப்ரெஷ் கிடையாது. இப்போல்லாம் ரிஃப்ரெஷ்ஷே கிடையாது, அது பாட்டில் ரிஃப்ரெஷ் ஆகும் சிஸ்டம். வண்டி எடுத்த உடனே ஒரு 5 ரிஃப்ரெஷ், கரெக்டாக சிஸ்டம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், 5 ரிஃப்ரெஷ் கொடுப்பாங்க. இப்போ ரிஃப்ரெஷ்ஷே தேவையில்லை, அதுவே ரிஃப்ரெஷ் ஆகுது. அப்படி ஒரு ரிஃப்ரெஷை நீ மறுபடியும் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த பேசாமல் என்ன செய், ஷட் டவுன் பண்ணிப்போ. ஹல்லேலூயா. ஷட் டவுன் பண்ணிடு, ரீஸ்டார்ட் எல்லாம் பண்ணண்டாம். எப்படி சொல்லுவாங்க, அதில் போய் ரீஸ்டார்ட், ஷட் டவுன் பண்ணு, மொத்தமாக முடிச்சுட்டு என்னத்துக்கு சும்மா 6 மாதத்துக்கு ஒருக்கா படுக்கையில் போய் உட்காந்துட்டு இல்லையா? சிஸ்டர், தேவன் சொல்றதான் அதை தான் உன் நினைவில் வைக்கணும். அதை நினைவில் வச்சாதான் இந்த அரண்களை முறிக்க முடியும். இல்லைன்னா நீ மாம்சத்தின்படி வாழ்வ. மாம்சத்துக்கு ரிஃப்ரெஷ் தேவைன்னா ரிஃப்ரெஷ் தேவைதான். மாம்சம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோன்னா டயர்ட் ஆகுங்க, டயர்ட் ஆகுங்க. வேலை செய்கிறத விட ரொம்ப அதிகமாக டயர்ட் ஆகும் ஊழியம் செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஊழியம் செய்கிறது தெரியுமா உங்களுக்கு? நான் ஊழியம் செய்கிறது தெரியுமா உங்களுக்கு? பிரெயின், என் ஹார்ட்டு, என் ஸ்பிரிட்டு, என் ஃப்ளஷ்ஷு, என் சிந்தை, செயல் எல்லாம் ஒரே டைம் வேலை செய்யும்.
இன்னும் கேட்டா ஒரு ஆளுக்கு பாடியில் நான் வந்து ஊழியம் செய்யணும், அந்த பாடிக்குள்ள நான் போவேன், அந்த பாடிக்குள்ள டிராவல் ஆகும், அவங்க ஹார்ட்டுக்குள்ள டிராவல் ஆகும், அவங்க பிரெயினில் டிராவல் ஆகும். இதெல்லாம் பண்ணுறதான் ஊழியம். உலகத்திலே மிக கடினமான ரொம்ப கஷ்டமான வேலையே ஊழியம்தான். ஆனால் அந்த ஊழியத்தை அந்த வேலையை கர்த்தர் அசால்ட்டாக செய்ய வைக்கிறார். நான் அப்படியே டயர்டான மாதிரியே இருக்கும், தப்புன்னு ஒரு ஆளை கூப்பிட்டேன்னு அடுத்து சார்ஜ் ஆயிடுவேன். அடுத்து அப்படியே சார்ஜ், தூங்கி இருக்கவே மாட்டேன், ஆனால் சார்ஜ் ஆயிடுவேன். அதுவும் சொல்கிறேன், இது சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அரண்களை நிர்மூலமாக்கி எழுப்பி நிற்கும். ஊழியக்காரனாக இருந்தால் கூட அப்படிதான் இந்த சரீரம். ஐயப்பா, நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சரீரத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனை பேர் வழங்குது? இந்த சரீரத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாதுன்றேன். வேதம் அதான் சொல்லுது, இந்த சரீரத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு ஒரே ஒரு சம்பந்தம் தான், அவருக்கு எனக்கு ஆவி மனுஷனுக்கும் என் சிந்தையும் அவர் சிந்தையும் ஒத்து போச்சுன்னு வைய, மாம்சம் அப்படியே கிடக்கும், மாம்சம் அப்படியே கிடக்கும். நீ ஆவியிலே நடப்ப, ஆவியிலே உலாவுவ, ஆவியிலே சிந்திப்ப, ஆவியிலே செயல்படுவ. மாம்சம் அப்படியே இருக்கும். 18 வயசுனா 18 வயசுல இருக்கும், 180 வயசு ஆகும்போதும் 18 வயசுல இருப்பேன். வயசு எவ்வளவு? 18 8 8 18 கேட்பா ஏர்போர்ட்ல. நீ என்ன சொல்லுவ? 18. Excuse me, sir. Please, once again, pardon. Please tell me what's your age? 18. Hallelujah. இதை நீங்க கீழ்ப்படுத்த படிச்சு தான் ஆகணும் சிஸ்டர் பிரதர். இல்லைன்னா பிசாசு கொண்டு வருகிற வியாதியை நீங்க அட்டன் பண்ணுவீங்க, அவன் கொண்டு வர சந்தேகத்தை நீங்க அட்டன் பண்ணுவீங்க, அவன் கொண்டு வர சமாதானத்தை நீங்க அட்டன் பண்ணுவீங்க, அவன் கொண்டு வர எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. கடைசியில் நீங்க உங்களை ஆள மாட்டீங்க. மாம்சத்துக்கு உங்களை நீங்க ஆள கொடுத்ததுனால மண்ணை பிசாசுக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அவன் வந்து உட்காந்துருப்பான். புரிஞ்சுதா? மண்ணுக்கு நீங்க கொப்பு, ஏன்னா நீங்க தலைவருங்க. ஒரு தலைவர் வந்து நடுவழியில் படுத்தாருன்னா என்ன ஆகும்? ஆர்ப்பாட்டம். அப்படிதானே? தலைவர் நடு ரோட்டில் படுத்திருக்காருன்னா என்ன? அப்படிதானே? ராத்திரி படுக்கிறது வேற. சில தலைவர் ராத்திரி நடு ரோட்டில் படுத்துருவாங்க, அப்ப தலைவரா தெரியாது, அது வேற வாய், இது நாரவாய் என்ன மாதிரி. ஹல்லேலூயா. சோ தேவையில்லாத தர்க்கங்களுக்குள்ள உங்க எதிர்காலத்தை கொண்டு போகாதீங்க, கொண்டு போகாதீங்க. நான் வருவது வரைக்கும் இவன் உயிரோட இருந்தா உனக்கு என்னன்னு கேட்கிறாரு. அதுவும் எழுதின இந்த வசனம் தான், இந்த பைபிள் தான். மரித்த பிறந்தால் மரணம் என்பது உண்டென்று சொல்லுவது இந்த வசனம், இந்த பைபிள் தான். பலத்தின் மிகுதியால் 80ன்னு சொல்றது இந்த வேதம் தான். சொன்னவன் வாழ்ந்த வயசு, சொன்னவன் எழுதும் போது அவனுக்கு 118, சாகும்போது 120. விசுவாச தகப்பன் யார் நமக்கு? அவன் வாழ்ந்தது எவ்வளவு? 175. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? சிஸ்டர், உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது உண்மை, நீங்க வியாதிப்பட்டிருக்கலாம். ஸ்டில் நான் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இது சம்பந்தப்பட்டதான் இருக்கலாம். நீங்கள் கில்ட் ஆகாதீங்க, நீங்கள் குற்ற உணர்வாகாதீங்க. தெளிந்த பிள்ளைகளாகுங்க, தெளிந்த புத்தியா. இப்போ உங்களுக்கு தெளிவு வரட்டும். தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிறைப்படுத்திடுவீங்க. எதை? பழையதை. உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற கிரியைகளை நீங்கள் என்ன செய்வீங்க? எண்ணங்கள் என்ன செய்வீங்க? செயல்கள் என்ன செய்வீங்க? முடிஞ்சிருச்சு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழணுங்க. என்கிட்ட ஒரு ப்ராஃபிட் என்ன பார்த்து சொன்னார், நம்ம எதை சொன்னாலும் உலகம் டப்புன்னு நம்பாது. நம்மளே சில காரியங்களில் சாட்சியாக மாறணும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம எவ்வளோ விசுவாசத்தை பேசினாலும் கிரியைகள் இல்லைன்னா செத்து போயிடுச்சு. அது இல்லைன்னு தானே அர்த்தம். 100 வயசு வரைக்கும் 100 வயசு தாண்டி வாழுவேன், 120 வாழுவேன், 150 வாழுவேன்னா கிரியை வேணும் அதுக்கு. இப்போ நீங்கள் 150 வாழுவீங்களா 200 வாழுவீங்களான்னு எப்படி தெரியுங்க? சிம்பிளாக வியாதி இல்லாமல் இருந்தாலே போதும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வியாதி ஆகும்போது உங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன நடக்குது? உங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் அதிகமாக வரும்போது உங்கள் சரீரம் எக்ஸ்பிரி ஆகிட்டே இருக்குது. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயசான உங்கள் சரீரத்தில் தொடர்ந்து ஒரு 2-3 வாட்டி பலவீனம் வந்தால் உங்கள் சரீரம் டப்புன்னு மெலியுதா, இதாகுதா? அப்போ என்னது அது? நீங்கள் வயசாகிட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்ல போனால் ஏஜ் பார் ஆகிட்டீங்க. ஆனால் 90 வயசாக இருந்தாலும் காய்ச்சல் வரலப்பா, ஒன்றுமே வரலையா, நீ 18 ஆகிட்டு இருக்க. சாராள் அப்படிதான். ஆனா கர்ப்பம் செத்து போன ஒருத்திய காதல் பண்றான். யாரு? ரோட்ல கிடக்கிற குடியாரவா இல்ல, ராஜா. அல்லேலூயா. ஏன் அப்படி செஞ்சிருப்பாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? அது இளஞ்சு வரவங்களுக்கு தெரியும். பொறாமையை கிளறி விட்டுறீங்க ஆபிரகாம்கிட்ட. எப்படி? அவளே எவ்வளோ ஆயிட்டா, அப்போ நம்மளும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இப்போ ஆளுவோ இப்படி செய்வாங்க, அப்படிதானே? இப்போ பாருங்களேன், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் போகிறீங்க, உங்களை பார்த்து எக்ஸாம்பிள் ஆண்டனி பிரதரும் சுனிதா சிஸ்டரும் போகிறாங்க. ஆண்டனி பிரதர்ட்ட டக்குன்னு கேட்டாங்க, இது உங்கள் எல்டர் டாக்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டுப்பாயிர மாட்டாரு. நாளை போய் எடுறா ஜிம்ம, போடுறா டம்பல்ஸ எடுறா பண்ணுவாரா இல்லையா? நார்மலாக அப்படி தானே பண்ணுவாங்க. ஆபிரகாமுக்கு அப்படி ஒன்றை கிளறி விட்டார். ஆனால் அவன் மாம்சத்தின்படி போரிடலை, ஆவியின்படி போரிட்டான். அதனாலதான் இவ இளமை ஆயின்னு இருக்க கேப்லேயே நம்ம ஆளு ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டாரு. யார? முதல்ல இவளை கிளறி விட்டாரு. யார? முதல்ல சாராளை கிளறி விட்டாரு. சாராளை எப்படி கிளறி விட்டாரு தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு பணி பண்ண கெட்டி வச்சா ஆகார். அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாச்சு. அவளுக்கு வயத்தில் குழந்தை, அந்த நிறை மாத கர்ப்பிணி ஆனோடனே இவளுக்கு பொறாம வந்துடுச்சு. அப்போ நான் ஒரு அஃபிஷியலாக ஒருத்தி இருக்கி, நான் தான் கட்டி வச்சேன் உள்ளதான், ஆனால் அவளுக்கு மட்டும் வயறு வீங்கி இருக்கு, நீ போன அப்படின்னு அவளை துரத்துறா, கட்டுப்பாகுறா. பொறாம. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஞானி பாருங்க. அடுத்து இந்த பொறாமையினாலே இவளுக்கு வருது. நீ என்ன ஜிம்முக்கு விட்டாலும் சரி விடாட்டியும் சரி நான் போங்கள, ஜிம்முக்கு நீ காசு தரலனாலும் தராட்டியும் எனக்கு சம்பளத்தில் அடிச்சு மாத்தியாவது. இருக்கா? தோணுமா? ஆனா சாராளும் ஆபிரகாமும் இந்த ரூட்ல வரல. அவங்க ஆவியின்படி இந்த மாம்சத்தை சிறைப்படுத்தினார்கள். அதனாலதான் அவங்க விசுவாச தகப்பனும் தாய்மாருங்க. அப்ப பாருங்க, இவன் அடுத்து பஞ்சட்ட கிழவன் ஆயிட்டான். எப்படி? ஏங்க, இவன் ஆகாரட்ட இவன் குழந்தை பத்துக்கிட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம ஆள் அடுத்து சாராள் என்ன ஆயிட்டா? இளமை இதோ அப்படின்னு இவ அப்படி கொஞ்சம் துள்ளி குதிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பா இல்லையா? தூரம் ஒருத்தன் பாக்கியாய் இவன் இந்த வீடு ஜன்னல் எப்பவும் பூட்டியே கிடக்க, அதுவும் குறிப்பா இவன் போனது போறது பூட்டியே கிடக்கு. கண்டுபிடிச்சான்.
புரியுதா? ஏன் அவன் ஜன்னலெல்லாம் பூட்டி போட்டான்? சாரால எவனும் கண்ணு வைக்கக்கூடாது சொல்ல வேற செஞ்சான். ஏன்னா நம்ம நம்ம கணவன் மனைன்னு சொல்லக்கூடாதுன்னா போட்டு தள்ளிடுவானு. அக்கா அண்ணான்னு விழிக்கணும். எப்படி? அண்ணான்னு விழிக்கணும் இப்படின்னு சொல்லி வேற கொடுத்துட்டான். இதெல்லாம் அடுத்து இவனுக்கு எத்தனை வயசாச்சு? அவளுக்கு ஒரு 86-87 வயசு ஆகும்போது அவன் அந்த இந்த நல்ல பியூட்டி ஆகிட்டாவ. கரெக்டா? இவனுக்கு அப்போ தான் நல்லா சென்னை அந்த சமையெல்லாம் நல்லா இருந்து இப்போ என்ன செய்யாக்கா அப்படின்னு இருக்கும்போ அங்கே ஒருத்தன் கண் வைக்கான். புரிஞ்சுதா? கண் வச்சோன்னே இவனுக்கு பொறாம வந்துருச்சு. கொஞ்ச நாளில் இவன் என்னஞ்சான், இப்படிலாம் காட்டிட்டு நின்றுப்பான். அவரு தானே போண்டாட்டிக்கிட்ட. ஹல்லேலூயா. எங்கேயோ ஏதோ ஒரு வழியில் புரியுதானே? நான் சொல்றேன், மாம்சத்தின்படி ஒன்றும் செய்யண்டா. அதையெல்லாம் சிறைப்படுத்திட்டு you want a glamour? God give you. You want a strength? சிருஷ்டித்தவரே நேரடியா வந்து இதை செய்யறேன்றாரு. ஏன் பயப்படுற? அவரே கொடுத்துருவார்ப்பா, சுகமா இருப்ப. ஹல்லேலூயா. இந்த அரண்களை நிர்மூலப்படுத்தி வாழ முடியும். அதுக்கு உனக்கு அஸ்திபாரமா வார்த்தை தான் வேணும். அவர் சமூகத்தினுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நீ வாஞ்சிக்க நீ அப்படியே புஷ்டியா மாறுவ. உன் ஆத்மா புஷ்டி ஆயிடுச்சுன்னா சரீரம் புஷ்டி ஆயிரும், உன் அவயங்கள் புஷ்டி ஆகிரும், உன் எதிர்பார்ப்புகள் எண்ணம் செயல்கள் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். முன்ன மாதிரி எல்லாம் செய்ய முடியல நீ சொல்ல மாட்டேன். முன்னாடி செய்வதை பார்க்கலாம் இப்போ வேற மாதிரி செய்யறேன் பிரதர். முன்னாடி ஒரு மாதிரி இருந்தேன், இந்த செய்தியை கேட்டவரை என் மண்டல ஒரு தெளிவு வந்துருச்சு, என் ஆவிக்குரிய கண்ணு பளிச்சுன்னு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு ஃபாதர். வசனம் சொல்லாத இந்த உலகம் கற்பிக்கிற எதுவும், அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த அதை மேட்டிமையா கருதாத, அதை உயர்த்தாத. வசனம் சொல்லாத எதையும் யாரையும் உயர்த்தாதீங்க, அதை மேட்டிமையா எண்ணாதீங்க. என்னங்கிட்ட யூ ஆர் கோயிங் டு பி ராங். நீங்க ஆபத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க சூழல், உங்க சிச்சுவேஷன்ல நீங்க அட்டன் பண்ற நெருக்கங்களா இருந்தாலும் இது லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கும். அதி சீக்கிரமாய் கர்த்தர் சத்துருவை என் காலுக்கு கீழ்படுத்துவாரு, மிதித்து போடுவான். ஹல்லேலூயா. இததான் நீ சொல்லணும். முடியலன்னாலும் உயிர் அந்தரத்துல தொங்கி ஒரு நுனியில நின்னாலும் நீ வாய் திறந்து இது லேசான உபத்திரம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுள்ள சொல்ல அப்பம் பறந்து வருவார் உன்னை தூக்குறதுக்கு. ஹல்லேலூயா. தேவையில்லாத எண்ணங்கள். சிஸ்டர், நீங்க தேவ வசனத்துக்கு இடம் கொடுக்காத ஒவ்வொரு செகண்டும் பொழுதும் பிசாசு இந்த அட்டாக் உங்களுக்கு பண்ணிட்டே தான் இருப்பான். இந்த உலகம் உங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அந்த உலகம் யாருக்குள்ள கீழ்ப்பிடிஞ்சிருக்கு? பிசாசுக்குள்ள. அப்போ உலகத்தில் இருக்க மனுஷன் எப்படி இருப்பான்? அப்படியே இருப்பான். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பழைய டாக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செத்து போயிருப்பாங்க. ஏன் நினைக்கிறீங்க? வியாதி இதெல்லாம் பார்த்து அதே கிடந்து. ஆனால் நீ நம்ம பிள்ளைங்க, நீ டாக்டர் படிக்கிறவங்கெல்லாம் கவனிச்சு, டாக்டர் படிக்கணும்னா எப்படி படிக்கணும்? இதை படிக்கணும். இதை படிக்கலைன்னா நீ போய் அப்படி சிபிஆர் பண்ண ஏன்னா நீயே அப்படி இருப்ப. நீ என்ன புதுக்குன்னு நானே. ஆனா காட்ஸ் பிரசன்ஸ் அட்டன் என்ட்ரு ஆகுன்னு அங்க உயிர் வரும். Hallelujah. I am not telling an inspiration. This is the truth. Hallelujah. நீ டாக்டர் படிக்குதோ நர்ஸ் படிக்குதோ எனக்கு தெரியாது சிஸ்டர் பிரதர், பட் நீ கர்த்தரை சுமந்தேனா
வியாதியஸ்தனுக்கு நீயே மருத்துவனா மாறிடுவ. உங்களை பார்த்தாலே சுகப்படுவாங்க. நீங்க ஜெபிக்க கூட வேணும், பார்த்தாலே சுகமாயிரும். ஹல்லேலூயா. பார்த்து சுகமாயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஐயா போன வாரம் சொன்னேன்ல, அழுகி போன லிவர் சரியாச்சுன்னு. அந்த லேடியை நான் ஒரே ஒரு பார்வடி பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டில். ரொம்ப நேரம் எனக்கு அவங்கக்கிட்டே நிற்க முடியல, நிற்கக்குள்ள சுச்சுவேஷன் இல்லை. பாசிட்டிவ் மைண்ட். எனக்கு கண்ணை தவிர வேற எதுவுமே அந்த லேடி அங்கிட்டு இங்கிட்டும் பார்க்கவே இல்லை. ஜெபம் முடிஞ்சோடனே என்னைய பார்க்குறாங்க, சிஸ்டர் சரியாயிருவீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் ஹல்லேலூயா. அதோட போச்சு. அவன் சொல்ல மாட்டான் கடைசியில், சவுத்துக்கு பிறந்த பயலை எதுக்குடோ கொண்டு வந்து போடுறாங்க. ஹல்லேலூயா. கெட் பாசிட்டிவ். அவருடைய வசனம் தான் உங்களை பாசிட்டிவாக வச்சுருக்கும். எந்த சிச்சுவேஷனும் நம்பும், அவரை நம்பும். ஏன்னா அவர் வசனம் தாங்கும், சுமக்கும், செத்ததை உயிரோடு எழுப்பும். ஹலோ சார், டேவிட் டிக்கா, நான் ஒரு ஆளாக சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். சுமார் 500 பிணங்களை எழுப்பினவர் இன்னைக்கு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவரை நீங்கள் பார்க்க முடியாது. அவர் சர்ச்சில் எல்லாம் நிற்க மாட்டார், அவர் ப்ரெசன்ஸ்லேயே நிற்பார். எப்படி இருப்பார்? ப்ரெசன்ஸ். ஒரு வாட்டி இந்தியா வந்திருக்கார். இந்தியா அந்த வீடியோ எங்கே இருக்கிறது நான் பார்க்குறேன். அவர் என்ன தெரியுமா, அவருக்கு ஸ்ட்ரீட்டில், அவர் வீட்டிலலாம் இருக்க மாட்டார். இப்போ ஃபோனெல்லாம் கிடையாது. யூனோ வி கேனாட் ஏபிள் டு கான்டாக்ட் ஹிம். கான்டாக்ட் அந்த கற்கால மனுஷனை மாதிரி அப்படி நடப்பார். ஃபுல் ப்ரெசன்ஸ், ஃபுல் ப்ரெசன்ஸ். அப்போ அவருக்கு ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் ஜீவன் எப்படி வேலை செய்யுது. அவருக்கு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆண்டி மரிச்சு போனாங்க. எப்படி? ஆண்டி அப்படி படுக்க வச்சுருக்காங்க, பாடி ஃப்ரீசரில் இருக்கு. இவர் நடந்து போய் பேத்தியை கூட்டிகிட்டு போய் 4 தலைமுறை தாண்டி இருக்கிறார். அவரை நீங்கள் பார்த்தா, நீங்கள் ஒரு குட்டி கூடி போனால் ஒரு 50-55 வயசு மதிக்கலாம், அவ்வளோதான் நீங்கள் மதிப்பீங்க. ஏஜ் வேறு லெவலுக்கு போயிடுச்சு. சரியா? 100 அப்படி போயிடுச்சு. கூட்டிகிட்டு போனோடனே இந்த பிள்ளை கேட்டிருக்கு, கிராண்ட்ஃபா வாட் ஹேப்பன்ஸ் என்ன கேட்டிருக்கோம் இல்லையா? உடனே சொல்லுங்க, பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்துட்டு வந்தாங்க. வெளியில் வந்த உடனே அந்த பேத்தி கேட்டுச்சான், கிராண்ட்ஃபா இது என்ன, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன சொன்னாராம் இவர்? அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அப்போ நான் அவங்க பிள்ளை தட்டி எழுப்பட்டுமான்னு கேட்டுச்சான். எப்படி? தட்டி எழுப்பட்டுமான்னு கேட்டுச்சான். உடனே இவர் சொன்னாராம், கமெண்ட் பார்த்துக்கோங்க, கமெண்ட். நீ என்ன பேசுறியோ அது அங்கே ஸ்பிரிட்டாக வேலை செய்யும். இவர் சொன்னாராம், ஓ போ தட்டி எழுப்பிட்டுவான். அந்த கொச்சுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பட் இவருக்குள்ள இருந்த அந்த ஆவி அந்த பிள்ளைக்குள்ள போய் அது தட்டுன உடனே அந்த பணம். நம்ம மக்கள் இதையெல்லாம் என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் தினமும் பிணங்களை எழுப்புகிறவர்களாய் மாறுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல மரணம் இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா மரணத்தை அதிகாரம் கொள்ளுகிற ஒரே ஆவி பரிசுத்த ஆவி. மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஒரே ஆவி. ஏன்னா கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவிதான் அது. அந்த ஆவிக்கு எந்த மரணம் ஒன்றும் தெரியாதுங்க. செத்தவனும் ஒன்றுதான், அதுக்கு முன்னாடி வியாதி உள்ளவனும் ஒன்றுதான், கால் இல்லாதவனும் ஒன்றுதான், கை இல்லாதவனும் ஒன்றுதான். எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ அவர் ஆதாமை உருவாக்கும் போது எவ்வளோ பர்ஃபெக்டாக உருவாக்குனாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவி தொட்டா உன் கால் குணமாகும், உன் சூம்பி போன கால் சரியாகும், உன் சூம்பி போன கை சரியாகும், உன் சூம்பி போன வாழ்க்கை சரியாகும், உன் சூம்பி போன எல்லாமே சரியாகும். கேமரா எங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? விட்டுறவே செய்யாதீங்க. நீங்கள் இருக்கிறதுல ஜீவன் இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவை
இந்த அரண்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணணும். உலகத்தான பாட்டி பேச்சு, கிளவி பேச்சு, சித்தி பேச்சு, பெரியம்மா பேச்சு, அந்த சர்ச்சில் உள்ளவன் பேச்சு, இந்த சர்ச்சில் உள்ளவன், எதை வேணா எங்கே வேணாலும் எங்கிட்டு வேணாலும் எடுத்துட்டு வா, ஆனால் ஜீவனாக இருக்கணும், மரணமாக இருக்கக்கூடாது. ஜீவ வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.